தலையில இழுத்த வாசிச்சு பார்த்தார். அவர் பார்த்துட்டு, அப்பா சந்ததி வேணுங்கிறியே, உனக்கு இந்த ஜென்மாவில் மட்டும் இல்லை, இன்னொரு 7 ஜென்மாவுக்கு உனக்கு சந்ததி இல்லைன்னு சொன்னாளா? சப்த ஜன்மாவதிதவ புத்ரோ நைவ சொன்னாளா? சரி, அப்படியானா நான் ஜீவனை தியாகம் பண்ணி விடுறேங்கிறாங்க. அப்பா வேண்டாம், நான் ஒரு பலத்தை அபிமந்திரணம் பண்ணி தரேன்னு மந்திரத்தால ஜபிச்சு, மந்திரம்னா ஒண்ணு இருக்கு, மந்திரத்துக்கு தனியான ஒரு சக்தி, எல்லாரும் பண்ண முடியாதத அது பண்ணிவிடும் மந்திரம். அஜதைத்தி மந்திர நல்ல பசுவை போலேன்னு விட்டார் காளிதாசன். உயர்ந்த சீம பசுவை 10 பந்துக்கள் கூட வந்துட்டாள். காலம்பரை 10 மணிக்கு ஆத்துல மத்தியானம் க்ஷீரம் வேணும்னா இன்னும் 2 வீச புண்ணாக்க நினைச்சு வச்சா போறோம், உடனே சொரன்னு கறந்து விடும். நல்ல பசுவா இருந்தா அது மாதிரி நல்ல மந்திரங்கள் ஜபிக்க ஜபிக்க க்ஷேமத்தை கொடுத்துட்டே இருக்கும். அது ஜபிச்சு ஒரு பழத்தை ஒட்டு பழத்தை கையில கொடுத்து இதை பத்னியை சாப்பிட சொல்லு, புத்திரலாக உண்டாகும் சொல்லிவிட்டார். வாங்கிட்டு ஆத்துக்கு போட்டான், பத்னியிட்ட கொண்டு போய் கொடுத்தான். அவளுக்கு நம்பிக்கை, நிச்சயம் கர்ப்பம் உண்டாயிடும்னு. அவளுக்கு அதுக்கு மேல ஒரு துரியோஜனை ஒண்ணு தோணிச்சது. நமக்கோ வயசு 50 ஆயிடுது, இன்னமே கர்ப்பம் ஏற்பட்டா இந்த கர்ப்பம் சரியா குழந்தை வெளியில வரணுமே, ஆகினால ஏதாவது தவறி போயிடுதேனா, நம்ம ஜீவனுக்கு ஆபத்து வந்துடுதேனா அந்த சிசுனால இனிமே நாம் போட்டுள்ள நகை இது எல்லாத்தையும் இன்னொரு ஸ்திரீயை அவர் கல்யாணம் பண்ணி விடுவான், அவன் அனுபவிச்சு விடுவல. எப்படி போடுது பாருங்க துர்புத்தி. அப்படிலாம் தோணி கடைசியில என்ன பண்ணினா, அந்த பழத்தை ஆத்துல இருக்கிற பசுக்கு நறுக்கி கொடுத்துட்டாள். அது சாப்பிட்டு பசுமாடு, அது கர்ப்பமாயிடுது. ஆனா ஞானிகளுடைய வாக்கு பொய்யா போகாதுன்னு பர்த்தா நிச்சயம் தெரிஞ்சின்றவர் அவளுக்கும் தெரியும். அதற்காக தான் கர்ப்பிணி போல அபிநயம் பண்ணி அந்த ஊர்லயே தன் தங்க இருந்தாள். அவன் 40 நாள் ஸ்நானம் பண்ணாமல் இருந்தா அவள் ஆத்துல கொண்டு தனக்கு ஒத்தாசி வச்சுக்கிறா போல வச்சுக்கிண்டு தான் கர்ப்பிணி மாதிரி அபிநயம் பண்ணி அவ பிரசவிச்ச குழந்தைய தங்க குழந்தைன்னு சொல்லி இவன் பாவம் புண்ணியாவச்சனங்கள்லாம் இவன் பண்றான். அப்படி எல்லாம் பண்ணி கொண்டு வந்து விட்டுவிட்டாள். இது இப்படி எல்லாம் தோணுங்கிறாள். அங்க பசுக்கு குழந்தை பிறந்தது, காதுதான் கோகர்ணன், கோ மாதிரி இருக்கு, பாக்கி எல்லாம் மானுஷமான ரூபம், திவ்ய ரூபத்தோட குழந்தை பிறந்தான். அந்த குழந்தைக்கு ஜாத்தகர்ம நாமகரணங்கள்லாம் விதிவத்தா இவர் பண்ணினார். கோகர்ணன்னே பேர் வச்சார். இந்த இவள் தனக்கு புள்ளேன்னு சொல்லி அபிநயம் பண்ணி சொன்னாலே அந்த குழந்தைக்கு துந்துகாரின்னு பேர் இட்டாள். அந்த பையன் என்னமா இருந்தான்னா அவன் சரியா இல்லை. அவன் பரம தர்மிஷ்டனாய் வேதாத்தியன சம்பன்னனாய் சாஸ்திர அத்தியனங்கள்லாம் பண்ணி அப்படி யோக்கியனா இருந்தான் கோகர்ணன். இவன் சரியான மார்க்கத்தில் இல்லாம போயிட்டான். இந்த துந்துகாரி பிதா வயசாயிடுத்து, சில காலம் கழிச்சு அவர் காலமானார். இவன் கோகர்ணன் இந்த துந்துகாரியோட சேர்ந்து இருக்க இஷ்டம் இல்லாம வெளியில அப்படியே தீர்த்தயாத்திரைக்கு புறப்பட்டு போயிட்டாள். துந்துகாரிக்கு உபதிரவம் இல்லாம போயிடுத்து தப்பு காரியங்கள் பண்றதுக்கு. துஷ்ட ஸ்திரீகளை ஆத்திர கொண்டு வச்சுக்கிண்டு மாதாவை நிகிரகம் பண்ணி அவளை நிகிரகம் பண்ணிவிட்டான். துஷ்ட ஸ்திரீகளோட ஆற்றில் இருந்துட்டு இருந்தான். ராஜாங்கங்கள் எல்லாம் போய் திருடுறது, பெரிய இடத்துல திருடின்னு வந்துட்டான். அப்போ இந்த ஸ்திரீகள்லாம் யோஜனை பண்ணா ராத்திரி, இவனோட இன்னுமே நாம் சிறந்திருந்தா ராஜகலத்திலிருந்து போலீஸ்காரால் நம்மையை பிடிச்சு விடுவாள்னு பயந்து அம்மாவை எந்த கணத்துல தள்ளினானோ அதே கணத்துல இவனை எல்லாருமா தூங்குற போது தள்ளிவிட்டாள். அவள்லாம் பணத்தை காசு எடுத்துன்னு ஓடி போயிட்டாள். இதெல்லாம் கோகர்ணனுக்கு அப்படி பராபரியா அப்படி ஜனங்களுடைய வாங் மூலமா காதல பட்டது. கயாஸ்ராத்தம் பண்ணிட்டு வந்தான். அதுக்காக இன்னமும் இத்தனை கஷ்டங்கள்லாம் வந்துவிட்டேன்னு பண்ணிவிட்டு 10 வருஷம் கழிச்சு ஊருக்கு வரான். தங்காத்து கதவு திறந்து கிடக்கு, ஆசை பெருக்கல்ல, கோலம் போடல, உத்தரம் இல்லை, ஒரே குப்பை. ஆனாலும் தன் வீடுங்கிற ஒரு அபிமானம். ஜனனி ஜென்மபூமிஷ்ட சொர்க்காதபி கரியசைந்தாள். பெத்த தாயும் பிறந்த ஊரும் சொர்க்கத்துக்கு மேற்பட்டதான். உள்ள போனா ஒரே குப்பையை அங்க தச்சுவிட்டு ராத்திரி 12 மணிக்கு படுத்துக்கின்றான். படுத்துக்கிண்டா ஆடாயும் யானையாயும் ஒரு பூத்தம் பக்கத்துல அழுகுது. நீ ஆறுன்னு வந்துருந்தா அதட்டினா காயத்ரினா இருக்க அவங்ககிட்ட. அதனால காயத்ரி இருக்கிற இடத்துல எல்லா துர்கிரகங்களும் பயப்படும், நல்ல கிரகங்கள்லாம் அனுகிரகம் பண்ணும். யாரும் நீந்து காட்டாள்.
அப்பா நான் தான் உன்னுடைய பிராதா துந்துகாரின்னு சொன்னான், உனக்கு தான் கயாஸ்ராத்தம் பண்ணிவிட்டேனே. நான் கயாஸ்ராத்தேனாபி கயாஸ்ராத்தம் பண்ணினாலும் எனக்கு கரையாத்தம் இல்லை. அழுதான். அசத்துக்களுக்கெல்லாம் ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் விவேகம் உண்டாகும். சாதுக்களுக்கு முன்னாடியே விவேகம் ஆபத்தை தடுத்துப்பாள். துரியோதனம் பின்னாடி சொல்றான், விதுரர் சொன்னதை கேட்காம போயிட்டேனே, சுவாமி சொன்னதை கேட்காம போயிட்டேனேங்கிறான். எல்லா அசத்துக்களுக்கு பின்னாடி தோணும், நல்லவர்களுக்கு பெரியவாள் சொல்றது இந்தியே படும். அதான் சத்துக்கும் அசத்துக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு 100 கயாஸ்ராத்தம் பண்ணினாலும் நான் பண்ணின பாப்பம் போகாதுன்னு அழுதான். உடனே கோகர்ணன் எனக்கே புரியல, பெரியவாளை போய் தர்மசாஸ்திரம் விசாரிக்கிறேன்னு மகர்ஷிகளை எல்லாம் போய் காட்டான். கயாஸ்ராத்தத்துக்கு மேல எங்களுக்கு ஒன்றும் மார்க்கம் புரியலேன்னு விட்டாள். ஒண்ணு வேண்டுமானால் பண்ணு, சூரியன் சர்வகர்ம சாட்சி, அவரை உபாசி, அவர் உனக்கு தோண வைப்பார்னு ரிஷிகள் சொல்லிவிட்டாள். சூரியோபாசனம் பண்ணி சூரிய ஸ்தம்பனம் பண்ணினான், சூரிய கத்தியை தடுத்தான். ஒரு 4-5 செகண்ட் தடுத்து விட்டான் சூரியனை, அண்ணன் அசையாமே. அப்பா என்னடான்னு கேட்டாள் சூரியன். இது மாதிரி பிராதா துந்துகாரி அவன் துர்முத்தி அடைஞ்சுட்டான், அவனுக்கு கரையத்தம் வேணும்னாள். அதான் கயாஸ்ராத்தங்கள்லாம் போறாது. ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாசனம் குரு நாளாம். ஸ்ரீமத் பாகவதம் மோட்சப்பிரதமான கிரந்தம் அது. அது 7 தினம் யதாக்கிரமமா பண்ணுன்னு சொன்னாலாம். சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணின 100வது வருஷம் கோகர்ணன் தன்னுடைய பிராதாவுக்காக பண்ணி யதாவத்தா பண்ணி காயத்ரினாலே அக்னியில திலார்ணத்தை ஹோமம் பண்ணி கடைசியில பூர்த்தியான உடனே துந்துகாரி திவ்ய விமானத்திலே ஸ்ரீ வைகுண்டம் போய் பாகவத்தால க்ஷேமத்தை அடைஞ்சேன்னு கர்ஜிச்சானாம். அப்படிப்பட்ட புண்ணியமான கிரந்தம். எத்தனை குடும்பத்துல தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் விலகம்னு சொல்லி பாத்மம், லைங்கம், ஸ்காந்தம் முதலில் எல்லா புராணங்கள்லையும் போய் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பெருமையை போய் சொல்லியிருக்காள். ஏ மானவா பாபகிருதஸ்து சர்வதா சதா துராசாரதா விமார்ககாः क्रोधाग्निदग्धाः कुटिलाश्च कामिनः सप्ताहयज्ञेन कलौ पुनन्ति ते पञ्चोग्रपापाः छलछद्मकारिणः ब्रह्मस्वपुष्टाव्यभिचारकारिणः सत्येन हीनाः पितृमातृदूषकाः சப்தாஹயஜ்ஞேன கலௌ புனந்தி. எந்த மனுஷன் நித்தியம் பாபத்தையே அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தானோ, ஏமானவா பாபகிருதஸ்து சர்வதா சதா துராச்சார ரதா, ஒரு தினம் கூட ஆச்சாரத்தோட இல்லாமல் இருந்தானோ, கட்ட வழியிலேயே சஞ்சரிச்சானோ, விமார்ககா ஒருமண கோபம், குரோதாக்னி தக்தா, கோபமாகிற பாபி. ஞானவாசிஷ்டத்தில் சொன்னார், கோப கோபே விதீயதாம். கோபம் வந்தா கோபத்தும் பேர்ல கோச்சுக்கூடா, நீ அதுக்கு வசப்படாதே. என்ன கோபிஷ்டனுக்கு என்ன பலம்னால் தன் காரியத்தை கெடுத்துக்கிறானே அதான் பலம் விட்டாள். தன்னுடைய காரியத்தை கெடுத்துக்கிறானே அதுதான் பலம். கோப கோபே விதீயதாம். கோபம் வந்தா கோபத்தும் பேர்ல கோச்சுக்கோன்னு விட்டாள். அப்படி கோபாக்னினால தக்தாளா இருப்பாள் சில பேர்கள், தோட்டத்துக்கெல்லாம் கோவிச்சுப்பான். அவன் பத்னிக்கு கூட அவனை கண்டா பிடிக்காது, அப்படி இருப்பான் சிலவன். என்ன சிஷ்யரத்தர் சொன்னார், உங்களை தவிர அவர் பத்னி மோகம் நல்லவன்னு ஒப்புத்துக்க மாட்டேங்கிறா, நீங்க என்னத்துக்கு அவர் நல்லவர்னு சொல்றேன்னு கேட்டா என்ன ஒருத்தரை பார்த்து. அவர் பத்னி கூட அவரை நல்லவர்னு சொல்ல மாட்டேங்கிறா, நீங்க என்னத்துக்கு நல்லவர்னு சொல்றேன் வரைங்கிறாள். அவர் இடத்துல நல்ல குணம் இருக்கு, பெரிய குணங்கள்லாம் இருக்கு. இப்படி எல்லாரும் சொல்ல முடியாத தோஷம் நிறைஞ்சிருக்கு. அத்தனையும் தள்ளி கையால அப்படி இந்த பாசியை தள்ளி ஆச்சமனம் பண்றதுக்கு தீர்த்தம் எடுக்கிறா போல எடுக்க வேண்டியிருக்கு. அது பிடிக்கல குழந்தைகளுக்கு. அவன் என்னத்துக்கு அவருடைய சம்பர்க்கம் என்னத்துக்குன்னு அப்படி கேட்கிறாள். அது மாதிரியான தோஷங்கள் நிரம்பி இருக்கும். அதெல்லாம் விலக்கிக்கணும். ஜீவ லட்சணமே தோஷயுக்தத்துவம் தான். தோஷத்தோடு கூட இருக்கிறதான் ஜீவ லட்சணம். அதுக்காக அந்த லட்சணத்தை வளர்க்கப்படாது. திருடம் வருவன்னா கதவை திறந்தா வைக்கிறது, நல்ல பூட்டெல்லாம் பூட்டி கதவு தாப்பா போட்டுக்கலையோ, அது மாதிரி ஜீவனத்துல தோஷம் இருக்கு, அதை விலக்கிக்கோன்னு சொல்றதுக்காக தான் ஜீவனுக்கு என்னென்ன சுபாவம். அவன் அப்படி அசூயே,
அவன் நல்ல குணம் இருக்கோ அது தோஷமா சொல்லுவான். அதெல்லாம் என்ன தெரியுமா, எல்லாம் வாஷமாக்கம் விபூதி ருத்ராட்சம் சொல்லுவான். போக்கிரியில் அப்படிதான் சொல்லுவான். நிச்சயாவது